வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா உமன்ஸ் ஐபிஎல் 9வது மேட்சான ஆர்சிபிக்கும் எம்ஐக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் ரியல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா MVP அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. 5 பேர்ல ஒரு பிளேயர் செலக்ட் பண்ற மெத்தட் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் பண்ற ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல வந்து யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க கடைசி பால்ல கூட பொறுமையா ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா இதுல நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ மறக்காம இது வரைக்கும் நீங்க வந்து ரியல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம். ஒன்ஸ் சும்மானாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணி பாருங்க. ஆப்ல வந்து எப்படிலாம் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா யூஸ்ஃபுல் ஆயிரும். ஸோ நேத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்சுக்கான ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அஃபிஷியலா வந்து நம்ம கொடுத்தாங்க. அதை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் தான் வின் பண்ணுது. ஆனா லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு பிச் ரிப்போர்ட்ல பார்த்தோம். இந்த கிரவுண்ட்ல வந்து 160 பிளஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணா, அதாவது 150 அந்த மாதிரி போனாலே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்றவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச்ல 190 பிளஸ் வந்து போனதுனால அதுவும் ஆர்சிபி வந்து ஒரு 169 ரன் ஸ்கோர் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் டெல்லி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த கிரவுண்ட்ல பெரும்பாலும் செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம், அதுவும் 194 ரன் ஸ்கோர் பண்ணதுனால அவங்க ஆர்சிபியால பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. ஃபாஸ்டா ஸ்பின்னர்ஸ் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேலன்ஸ்டா தான் போயிட்டு இருக்கு. ஃபாஸ்ட்டுக்கும் சப்போர்ட் இல்ல, ஸ்பின்னுக்கும் சப்போர்ட் இல்ல, ரெண்டுக்குமே ஒரு பேலன்ஸ்டா தான் ஈக்குவலா போயிட்டு இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல ஃபாஸ்ட் வந்து நல்லா ஒரு 9 விக்கெட் ஸ்கோர் பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து 4 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. ரெக்கார்ட் வைஸா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலா இது வரைக்கும் 7 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. 7ல 2 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 5 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணிருக்காங்க. 0ல இருந்து 150க்குள்ள 6 இன்னிங்ஸும் 169க்குள்ள 5 இன்னிங்ஸும் 89க்குள்ள 2 இன்னிங்ஸ் 190 பிளஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணாங்க டெல்லி. ஹை ஸ்கோர் டெல்லி தான் ஸ்கோர் பண்ணாங்க 194. லோ ஸ்கோர் குஜராத் 107க்கு 7 விக்கெட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், பெருசா இந்த டீம்ல வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இல்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லாத பிளேயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பிளேயர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மந்தனா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிவைனு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக்னா, அடுத்து வந்து கிளர்க்கு, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வரிகம், அடுத்து வந்து மோல்னிக், ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேணுகா சிங் 7வது பிளேயர். இந்த 7 பிளேயர் தான் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. மந்தனா வந்து லாஸ்ட் ஒரு 2 மேட்சாவே நல்ல ஸ்கோர். டிவைனை வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம கேப்டனா ட்ரை பண்ணியிருந்தோம். 23 ரன் பிளஸ் 2 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க. மேகனா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேன், எல்லா மேட்சுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கணிசமான பேட்டிங் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஒன்னு எஸ்திகா எடுக்கும், இல்லைன்னா ரிச்சா கோஸ். என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்திகா வந்து மும்பை பிளேயர் வந்து பெஸ்டா இருக்கும்னு தோணுதானால நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்து லாரிக்கின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 விக்கெட் லாஸ்ட் மேட்ச்ல புதுசா எடுத்தாங்க. வரிகம்க்கு வந்து நல்ல பிளேயர், இதேதான் வரிகம் வந்து இந்த இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட் இந்த மாதிரிலாம் ஆடும்போது, இந்த BBL எல்லாம் ஆடும்போது வேற லெவல் பிளேயரா இருப்பாங்க. பட் IPL வந்து பெருசா அவங்களால இது பண்ண முடியல. அதே மாதிரிதான் இவங்களும். ஸோ இவங்களும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 மேட்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தத்துல ஒரு 4 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரேங்கா பட்டேல் லாஸ்ட் சீசன்ல சூப்பர் ஸ்டாரா இருந்தாங்க ஆர்சிபிக்கு. இந்த சீசனுக்கு இப்பதான் லாஸ்ட் மேட்ச் தான் முதல் விக்கெட்டே எடுக்காங்க. பட் நீங்க பொறுத்த வரைக்கும் இந்த 7 பேருக்குமே நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மும்பை டீம்லயும் நீங்க போயிட்டு எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. மேத்யூஸ், எஸ்திகா, நட்சேவியர், அடுத்து வந்து கவுரு, அமிலா கெர்ரி, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்மாயில். இந்த 6 பேர் தான் 1 2 3 4 5 6 இந்த 6 பிளேயர் தான் மும்பையை பொறுத்த வரைக்கும் மாத்தி மாத்தி பெர்ஃபார்ம் பண்றாங்க. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கவுர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசா எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. சஞ்சனாவை பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. கீர்த்தனா பாத்தீங்கன்னா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த சீசன்ல இது வரைக்கும் ஸ்டில் 0 விக்கெட்ல தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் நீங்க ஒரு 6 டீம் அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு டீம்ல ரொம்ப சரி கேப்டனா போடும், விக்கெட் எடுத்தா லாபம், இல்லைன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அவங்கள வந்து ஒரு டீம்ல கேப்டனாவும் இன்னொரு டீம்ல பிசியாகவோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுடைய விருப்பம்.
மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூஸ் வந்து லாஸ்ட் மேட்ச்ல நல்லா ஸ்கோர் பண்ணாங்க 55 ரன், எஸ்டிகா 26, ஹெச்சேவியர் 19 ரன். பட் நீங்க அமிலா கர்ரை வந்து யாருமே பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 24 ரன் பிளஸ் 2 விக்கெட், இந்த டீம்லே ஹையஸ்ட் பாயிண்ட் அவங்க தான். ரெண்டாவது மேட்ச் பாத்தீங்கன்னா 31 ரன் பிளஸ் 4 விக்கெட், அவங்க தான் ரெண்டாவது மேட்ச்ல எம்ஏல ஹையஸ்ட் பாயிண்ட். மூணாவது மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா 23 ரன் பிளஸ் 1 விக்கெட் அப்படின்னு சொல்லி மூணாவது மேட்ச்லயும் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலா வந்தாங்க. அதனால அமிலா கர்ரை வந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா தாராளமா நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே மேத்யூஸும் நெட்சேவியர் மேலதான் இருக்கு. ஸோ அமிலா கர்ரையும் கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு சில ஐடியாஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ எம்ஐல இருந்து எஸ்டிகா, கவுரு, சேவியர், மேத்யூஸ், அமிலா கர்ரி, இஸ்மாயில். இதுல வந்து இஸ்மாயில் ஒருவேளை ஆடலைன்னா அந்த இங்கிலாந்து பிளேயர் வாங்க வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மந்தனா, டிவைனு, மோல்னி, அடுத்து கருக்கு, அடுத்து வந்து வரிகம். இவங்க வந்து ஒரு 5 பேர் வந்து கவர் பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேருக்குமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஆப்ஷன் இந்த மேட்ச்ல வந்து இருக்குது. நட்சேவியரா இருக்கட்டும், மேத்யூஸா இருக்கட்டும், கெர்ரா இருக்கட்டும், டிவைனா இருக்கட்டும், எல்லாருக்குமே பேட்டிங் பிளஸ் போலிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். என்னோட பர்சனல் சாய்ஸ் நீங்க வந்து அமிலா கெர்ரோட போகலாம். 3 மேட்ச்லயுமே பாத்தீங்க அப்படின்னா 3க்கு சூப்பர் குட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற பிளேயர்ஸ் ஆச்சும் ஒரு மேட்ச் ஃபிளாப், 2 மேட்ச் ஃபிளாப்னு கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப் பிக்கா கொஞ்சம் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா கிளர்க், ரேணுகா சிங், வரிகமி, இஸ்மாயில்னு சொல்லி இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து யாருமே பெருசா ஃபோக்கஸ் பண்ணாத பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.